ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிகேஸ் மேத்ஸ் ஷோ. நான் உங்கள் டிகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்செட் சூப்பர் செட் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல சப்செட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, let A and B be two sets. If every element of A is an element of B, then A is called a subset of B. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஏபி அப்படின்னு ரெண்டு செட் இருக்குது. ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பியில் இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சப்செட்டோடைய நொட்டேஷன் வந்து இதுதான். அதாவது ஒரு சி மாதிரி போட்டு கீழே போடுவாங்க. ஏ போட்டு சி மாதிரி கீழே கோடு போட்டு பி இப்படி போட்டோம் அப்படின்னா இதோட மீனிங் என்னது அப்படின்னா, ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏ இஸ் கண்டைனட் இன் பி அப்படியும் சொல்லிக்கலாம். சப்செட்டோட இன்னொரு வேர்ட் கண்டைனட் இன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மேத்தமேட்டிக்கல் டெஃபினிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளோட மீனிங் என்னது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏவை இப்படி தலைகீழ போட்டோம் அப்படின்னா இதோட மீனிங் என்னது அப்படின்னா ஃபார் ஆல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட் எக்ஸுக்கும், அதாவது ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இட் இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இப்படி இருக்கா. ஸோ இந்த மாதிரி இட் இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இப்படி போட்டோம்னா எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இருந்துச்சு அப்படின்னா தென் நம்ம அதை எப்படி சொல்லுவோம்னா, ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். கிரேட். ஸோ சப்செட்னா என்னது? ஏபி ரெண்டு செட் இருக்குது. ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட சிம்பிள் என்னதுன்னா இதுதான். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்கிறோம், ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இட் இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி தென் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. நம்ம இங்கே வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கோமா, அதை தான் இங்கே மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி ரெண்டுமே சேம் தான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஏங்கிற செட் என்னதுன்னா 1 2 3, பிங்கிற செட் என்னது அப்படின்னா 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. ஏன் அப்படின்னா ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பிங்கிற செட்லேயும் இருக்குது. சப்செட்டுக்கு வர எந்த ஒரு கண்டிஷனுமே தேவையில்லை. ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பியான்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒன்று மட்டும் வெரிஃபை பண்ணால் போதும். ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் இருக்கணும். இது மட்டும் இருந்துச்சுன்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அல்லது ஏ இஸ் கண்டைனட் இன் பின்னு சொல்லிடலாம். ஒரு செட்டில் மொத்தம் n எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். தென் இதுக்கு மொத்தம் எத்தனை சப்செட்ஸ் இருக்கும் அப்படின்னா 2n சப்செட்ஸ் இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். ஒரு செட்டில் 3 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், 1 2 3. இப்போ இதுக்கு மொத்தம் எத்தனை சப்செட்ஸ் இருக்கும்னா 2/3 சப்செட்ஸ் இருக்கும். அதாவது 8 சப்செட்ஸ் இருக்கும். அந்த 8 சப்செட் என்னது அப்படின்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனை ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஒரு செகண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா சூப்பர் செட். ஸோ சூப்பர் செட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்கிறோமா. அதாவது இது வந்து ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம சொல்கிறோம். இதுவே பியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி சொல்லலாம்னா, பி இஸ் த சூப்பர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏங்கிறது பியில் கண்டெயின் ஆகிருக்குன்னு சொன்னோம் அப்படின்னா அது சப்செட். ஏ இஸ் கண்டெய்னட் இன் பின்னா அது சப்செட். பிங்கிற செட் ஏவை கண்டெயின் பண்ணியிருக்கு, பிங்கிற செட்டுக்குள்ளே தான் ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இருக்குது அப்படி சொன்னோம் அப்படின்னா அது சூப்பர் செட். சப்செட் சூப்பர் செட் ரெண்டுமே சேம் தான். ஏ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொன்னோன்னா அது சப்செட், பி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொன்னோன்னா அது சூப்பர் செட். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதுவே பி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லும்போது பி இஸ் த சூப்பர் செட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். ஆக்சுவல் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, let A and B be two sets. If B contains all the elements of A, then B is called the superset of A. ஓகேவா? பிங்கிற செட் ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் கண்டெயின் பண்ணியிருந்துச்சுன்னா தென் பியை வந்து ஏவோடைய சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவோம். இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்கிறோம், ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இட் இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி தென் பி இஸ் அ சூப்பர் செட் ஆஃப் ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா சப்செட்டோடைய டெஃபினிஷனும் சூப்பர் செட்டோடைய டெஃபினிஷனும் சேம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் இருக்குது, ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. இப்போ ஏவை வச்சு சொன்னோன்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு நம்ம சொல்லிக்கலாம். பியை வச்சு சொன்னோம் அப்படின்னா பி இஸ் த சூப்பர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின், ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாமா கூடாதா? ஸோ இதுதான் கொஷின். ஸோ உங்களுக்காக நான் ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம்.
ஸோ ஏங்கிற செட்டு என்னது 1 2 3, பிங்கிற செட்டு என்னது அதுவும் 1 2 3. ஸோ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாமா கூடாதான்னு கேட்குறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பியில் இருக்கான்னு பார்க்கணும். ஏல 1 இருக்குது, பியில் 1 இருக்குது, ஏல 2 இருக்குது, பியில் 2 இருக்குது, ஏல 3 இருக்குது, பியிலையும் 3 இருக்குது. அப்போ ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பியில் இருக்குது கரெக்டாக. அப்போ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்கிறது கரெக்டு தான். இப்போ அதுவே பியை வச்சு பார்க்கலாம். இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் பியை வச்சு பாருங்கள். பியில் 1 இருக்குது, ஏல 1 இருக்குது, பியில் 2 இருக்குது, ஏல 2 இருக்குது, பியில் 3 இருக்குது, ஏல 3 இருக்குது. ஸோ அப்போ பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாமா? எஸ், பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. இந்த ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஏ பின்னு ஒரு ரெண்டு செட், ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா வி கேன் சே தட் ஏ ஈக்குவல் டு பி. ஏன்னா பாருங்கள் ஏவும் பி ஈக்குவல் தானே. ஸோ ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கிறதுனால மட்டும்தான் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏக்கும் பி இஸ் த சூப்பர் செட் ஆஃப் ஏக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா இதோட மீனிங் என்னதுன்னா பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏல இருக்குன்னு அர்த்தம். பி இஸ் த சூப்பர் செட் ஆஃப் ஏ அப்படின்னா இதோட மீனிங் என்னதுன்னா இட் இஸ் சிம்பிளி ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. இதுதான் இதோட மீனிங். பி இஸ் அ சூப்பர் செட் ஆஃப் ஏன்னு சொன்னாலும் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொன்னாலும் சேம் தான். ஸோ அதனால் சூப்பர் செட்டுங்கிறத நீங்கள் எல்லா இடத்துல யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான், எது பெரிய செட்டுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த சூப்பர் செட்டுங்கிற விஷயம். பட் எல்லா இடத்துலையுமே நம்ம சப்செட்டுங்கிற வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏ ஈக்குவல் டு பியா இருந்துச்சு அப்படின்னா இட் இம்ப்ளைஸ் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஈக்குவல் செட்ஸ் அண்ட் ஈக்குவேலன்ட் செட் அப்படிங்கிற அந்த லெக்சரில் வந்து ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் செட்டோடைய டெஃபனிஷனை வந்து நம்ம இப்படியும் சொல்லியிருப்போம். அதாவது ஏபின்னு ரெண்டு செட் இருக்குன்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த லெக்சரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட கொஸ்டின் என்னது அப்படின்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாமா கூடாது? ஸோ உங்களோட ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி பவர்ஃபுல் மேக்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.